ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரிச்சாக ரொம்ப க்ரீமியாக பால் பாயாசம் பார்க்க போகிறோம். 1/2 கப் ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஒரு கொதி வந்ததும் தண்ணி சேர்க்காம காய்ச்சின பால் 3/4 லிட்டர் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா பால்லே வேகட்டும். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள நம்ம சேமியா வறுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம். சேமியா நல்லா பொன்னிறமாக வறுத்ததும் நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். பாலை இடையில கலந்து விட்டுக்கோங்க. இது கெட்டியாக இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிரும். பால் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, பால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு வெந்து வரும்போது கெட்டியாக இருக்கும், இல்லைனா ஓவர் கெட்டியாயிரும். சேமியாவும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்போ பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் கெட்டியாயிரும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் முந்திரியும் பாதாமையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொன்னிறமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கருகிரும். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீமியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.